விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. நாளை கரூருக்கு செல்லும் முதல்வர் விஜய் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கண்ணன், நாளைக்கு முதல்வர் விஜய் கரூருக்கு வரவிருக்கும் நிலையில என்னென்ன நிகழ்வுகளில் எல்லாம் அவர் பங்கேற்கிறார், அதற்காக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் தற்போது வரைக்கும் செய்யப்பட்டிருக்கு? வேதவழி தமிழக முதலமைச்சரான விஜய் நாளை கரூரில் 2 நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதாவது காலை 9 மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வருகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் முதல் நிகழ்ச்சியாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை கலந்து கொள்கிறார். இதற்காக கரூர் சேலம் புறவழிச்சாலையிலேயே ஒரு தனியார் திருமண மண்டப திடலிலே 5000 நபர்கள் கலந்து கொள்கிறார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மிக பிரமாண்டமான பந்தல் அமைக்கும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த பந்தலில் கிட்டத்தட்ட 5000 பேர் அமர்வதற்கான இருக்கைகள் அமைக்கும் பணி தொடங்க உள்ளது. அதாவது அப்படி வருபவர்களுக்கான எந்தவிட இருப்பதாக குடிநீர் உள்ளிட்ட வசதிகளுக்காக 100க்கும் அதிகமான சிறிய அளவிலான டேங்குகள் இருபுறமும் வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 11 மணிக்கு இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே முதல் விஜய் பங்கேற்று பேசுகிறார். அதைத் தொடர்ந்து சுற்றுலா மாளிகையில் 1 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கரூர் நகரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் அவர் சிறிது நேரம் ஓய்வெடுக்கிறார். பிற்பகல் 3 மணி வரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்திலே கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கிய 41 பேர் உயிரிழந்தனர். அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 32 பேருக்கு அரசில் உள்ள கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கும் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு அந்த பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். அதன் பிறகு பிற்பகல் 3 மணி அளவில் அந்த நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. பின்னர் சாலை மார்க்கமாக திருச்சி சென்று சென்னை செல்ல திட்டமிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியிலே கரூர் மாயனூர் பகுதியிலே ஒரு 1700 கோடி மதிப்பீட்டிலே தோல் அல்லாத காலனி தயாரிக்கும் தனியார் நிறுவன தொழிற்சாலைக்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அடிக்கல் நாட்டுகிறார். இந்த தொழிற்சாலை மூலம் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேதவழி, நாளை கரூருக்கு பயணம் செய்கிறார் முதல்வர் விஜய். அதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கண்ணன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.